ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஸ்ரீ சாயி சகஸ்ர நாமாவளி ஸ்லோகம் 347. ஓம் ஜகத்ராத்ரே நமக. உலகம் முழுவதையும் காப்பவருக்கு நமஸ்காரம். உலகில் உள்ள எல்லா உயிரினங்களையும் காக்க வேண்டும் என்பதே ஒரு அவதார புருஷரின் முக்கியமான நோக்கம். பாபா சீரடியில் அருளாட்சி புரிந்ததே இந்த நோக்கத்துடன் தான். சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறு என்ற நூலில் இவ்வாறு ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதுகிறார். பாபாவின் நோக்கமும் பணியும் எல்லாவித நிலைமைகளிலும் எல்லா இடங்களிலும் பக்தர்களை காப்பது. பாபாவின் சரிதத்தை படிக்கும் போது பாபாவை பற்றி அறிந்தே இல்லாத பலருக்கும் அவர்கள் எங்கெங்கோ இருந்த போதிலும் கஷ்டங்கள் ஏற்படும் போது அவர்களுக்கு மிக அதிசயமான வழிகளில் நிவாரணம் அளித்து காத்து அருளியதை நாம் காணலாம். எங்கோ கொல்லனின் உலகில் தவறி விழுந்த குழந்தையை தீயினால் பாதிக்கப்படாது சீரடி மசூதியில் இருந்தே பாபா காப்பாற்றினார். தகானுவை சேர்ந்த சாந்தாராம் நாச்னே என்பவரின் சகோதரர் பம்பாயில் ஒரு ஆஸ்பத்திரியில் தொண்டையில் ரண சிகிச்சை பெற்று வந்தார். அங்கே பாபா ஒரு சாது உருவில் தோன்றி நோயாளிக்கு சிகிச்சை நடந்த பாகத்தில் தடவி கொடுத்து எல்லாம் நலமாக முடியும் என கூறி சென்றார். இன்றும் உலகில் எங்கெங்கோ இருப்பவர்களும் பாபாவின் காக்கும் கரங்களின் தயையை உணர்கிறார்கள். ஸ்லோகம் 348. ஓம் ஜகத்கிதாய நமக. வையகம் முழுமைக்கும் நன்மையை செய்பவருக்கு நமஸ்காரம். சீரடியில் பூத உடலுடன் பாபா அருளாட்சி புரிந்த காலத்தில் எண்ணிலடங்கா மக்கள் அவருடைய தெய்வீக தன்மையால் ஆகர்ஷிக்கப்பட்டு அவரை அண்டி அடிபணிந்து பிரார்த்தனை செய்து பலவித நன்மைகளை பெற்றனர். தங்களுடைய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் நிவாரணம் கண்டனர். பல ஊர்களில் இருந்தும் வரும் இத்தகைய பலனடைந்த மக்கள் மேலும் பல மக்களிடம் தாங்கள் அடைந்த பலனை கூற பாபாவிடம் மேன்மேலும் பல மக்கள் பக்தி செலுத்தி பயன் அடைந்தனர். மகா சமாதி அடைந்து 100 ஆண்டுகளுக்கு பின்னரும் பாபாவிடம் நலன்களை பெறும் மக்களின் எண்ணிக்கை கோடிக்கணக்கில் அதிகரித்து அப்படி நலன்கள் பெறுபவர்கள் உலகின் பல்வேறு பாகங்களிலும் இருப்பதை காண்கிறோம். ஆகவேதான் வையகம் முழுமைக்கும் நன்மைகள் புரிபவர் என பாபா போற்றப்படுகிறார். ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குரு தேவ தத்தா.